ஃபேமிலியாக போய் பாருங்க. வேற லெவல் மூவினே. ப்ரோ ஃபேமிலியாக வாங்க, ஃபேமிலியாக கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்துருங்க. இட்லி கடை நினச்சிட்டு வந்தோம், ஆனால் இது இட்லி கடை கிடையாது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ். அடுத்தடுக்கிற படம் ஃபுல்லாமே கொடூரமாக ஓட போது செதறி பழக்க போகுது. மதுரையே வந்தாச்சுங்களே செலிப்ரேஷன் பண்ணி அமுச்சு விடுவோம். எல்லாரும் சேர்ந்து போடுறோம், தனுஷ் தானும் போடுறோம், எல்லாரும் போடுறோம். டிவிக்கே தான் 2026 இட்லி நல்லா வெந்திருக்கியா, சூப்பராக வெந்திருக்கியா, ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருக்காங்க. இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் இல்லை 2 தடவை 3 தடவை சாப்பிட்டே இருக்கலாம். பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஒரு சீனும் ஒரு ஸ்லாட்டுமே அப்படியே அவர் மூளையை பிரித்து தான் பார்க்கணும். அந்த ஆப்ரேஷன் பண்ணி உள்ள என்னதான் வச்சிருக்காருன்னு தெரியல. சொல்கிறோம் நாங்கள் என்ன ஒரே கடவுள் தனுச்சுன்றீங்க அப்படின்னு. ஆமாடா ஒரே கடவுள் தனுஷ். ஏன் தெரியுமா, அவர் இந்த படத்தில் பேர் முருகன், அதனால அவர் தனுஷ். ஒன்று சொல்கிறது என்னன்னா, திருச்சிற்றம்பலம் படத்தை விட்ட மாதிரி இந்த படத்தை விட்டுறாங்க. படம் மிரட்டலாக இருக்குது. ஜி பிராஸ் மனுஷன் சரியான வேலை, சரியான ஒர்க் பண்ணியிருக்காப்புல. எப்படி இப்படிலாம் பண்ணுறாப்புலன்னு தெரியல. இட்லி கடை பயலுங்க. இட்லி நல்லா சுட சுட வந்துருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பக்கா கல்லா கட்டிடும். இட்லி கடை கல்லா கட்டுது. நல்லா இருந்துச்சுன்னு உண்மையிலே ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு படம், குடும்பமாக கொண்டாடலாம். கிராமத்து கதை நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு படம். சூப்பராக இருக்கு. நல்லா தான் ப்ரோ, நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க தனுஷ் இயக்கத்தில். நல்லா இருக்கு படம். சூப்பர், வேற லெவலு. தூக்கம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் தலைவர், நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. கரெக்டாக ப்ரோ படம் பிரிச்சுட்டேன். சூப்பராக இருக்கு. படம் தரமாக இருந்துச்சு. இட்லி நல்லா சுட சுட வந்துருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒன்று சொல்கிறது என்னன்னா, திருச்சிற்றம்பலம் படத்தை விட்ட மாதிரி இந்த படத்தை விட்டுறாங்க. படம் மிரட்டலாக இருக்கு. பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஃபேமிலியாக வந்து பாருங்க, சூப்பராக இருக்கும், மாசாக இருக்கும். படம் மிரட்டி விட்டாப்லனே, தரமாக இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குண்ணே, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த படம் பந்தயம் அடிக்கிற படம், தனுசு பயலுங்க. நடிகரா மட்டும் இல்லைங்க, டைரக்டர்ல தலைவர் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஒரு சீனும் ஒரு ஸ்லாட்டுமே அப்படியே அவர் மூளையை பிரித்து தான் பார்க்கணும். அந்த ஆப்ரேஷன் பண்ணி உள்ள என்னதான் வச்சிருக்காருன்னு தெரியல. நடிப்பில் அசுரன் எல்லாரும் தெரிஞ்சது. டேரக்டர்ல பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. இது மாதிரி யாருமே கொண்டு வர முடியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு சீனுமே ஒரு கிளிப்பும் பிரித்து செதுக்கி வச்சிருக்காருங்க. கடவுளே தனுஷே, கடவுளே தனுஷே, கடவுளே. அவர் இட்லி கடை போட்டாலும் சரி, புரோட்டா கடை போட்டாலும் சரி, ஃபேமிலியாகவே படம் பாருங்க. எல்லாமே என்ஜாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எங்களுக்கு கொடுத்துருக்காரு படம். எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. சூப்பர் படம், மண் சார்ந்த படம், சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆடியன்ஸ்ல கேட்டாங்க, சார் எப்போ ஆஸ்கார் வாங்க போறீங்க அப்படின்னு. சீக்கிரமே வாங்கிடுவாரு. ரொம்ப சீக்கிரமே ஆஸ்கார் வாங்க போறாரு. பார்த்துக்கோங்க. தமிழ் சினிமா ஆஸ்கார் வாங்க போறாரு. அவ்வளவு அருமையான படம், சூப்பரா இருக்கு. நித்யா மேனன், பார்த்திபன், சமுத்திரகனி எல்லாரும் சூப்பர் நித்யா மேனன் ஐயோ அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க. சொல்றோம் நாங்க என்ன ஒரே கடவுள் தனுச்சுன்றீங்க அப்படின்னு. ஆமாடா ஒரே கடவுள் தனுஷ். ஏன் தெரியுமா, அவர் இந்த படத்தில் பேர் முருகன், அதனால அவர் தனுஷ். ஒரே கடவுள் தனுஷ் அவ்வளவு சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தியேட்டர்ல வந்து பாருங்க, குடும்பத்தோட வந்து பாருங்க. ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ், யூஸ்வலாக ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காரு. பன்முறை எதுக்குமே திருவள்ளன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் ரைட்டிங்கு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்கணும். குடும்பமாக பார்த்தா தான் வந்து புரியும். வெளியூருக்கு போகிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாது. சொந்த ஊரில் இருந்து வேலை பார்க்குறது நல்லது அப்படின்ற அந்த கான்செப்ட் எடுத்து உண்மையாக சொல்கிற சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கரியர் பெஸ்ட்டில் இது ஒரு படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் வந்து பெஸ்ட்டு டேரக்டர் அவார்டு கூட கொடுப்பாங்க அந்த படத்துக்கு. ஆக்டர் அவார்டு அவர் எப்பவுமே வாங்கிடுவார். ஆனால் கண்டிப்பாக கண்கலங்க வச்சிட்டாருன்னா அப்படி இருக்கு படம். புரியல. அதான் சொல்கிறேன். படம் நல்லா இருக்குது. நான் வந்து அசையர் கிடையாது. இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லணும்னா உள்ளே சொல்லணும்னா படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து பெட்டராக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப அப்படியே மாசாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான படம்லாம் இல்லை. நல்ல ஃபேமிலி கதையாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறது, அந்த எமோஷனல் சீன்லாம் வந்து நல்லா ரசித்து எடுத்த அது மாதிரி இருக்குது. நல்லாவே இருக்குது படம். ஒரே ஒரு கிக்கு தான் மிரட்டிட்டாப்புல தனுஷ். படம் ஒருத்து. மதுரையிலேருந்து இட்லி கடை பயலுங்க. அவ்வளோதான் கொடூரமா. வாங்க எல்லாருமே வாங்க, வந்து பாருங்க. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பரான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபே அரட்டிட்டாரு, செகண்ட் ஹாஃப் அவ்வளோதான். குட்டி வரும்னே படம். அதுல இருந்தானே தேட்டரில் ஆடியன்ஸே பிரிச்சுட்டாங்கனே. சூப்பர். அதே மாதிரி உள்ள பாட்டெல்லாம் 3 தடவை அந்த என்ஜாமி பாட்டு தேட்டருக்குள்ள சூப்பராக இருந்துச்சு. வந்து எல்லாரும் பாருங்க. இட்லி நல்லா வெந்திருக்கியா, சூப்பராக வெந்திருக்கியா, ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருக்காங்க. இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் இல்லை 2 தடவை 3 தடவை சாப்பிட்டே இருக்கலாம். என்ன சொல்ல வர, திரும்ப வந்து பார்க்கலாம்னு சொல்லி அந்த படத்தை. ரொம்ப சூப்பர் படம். ஆமாம், நான் தனுஷ் ஃபேன் தான். நீங்கள் வந்து சொல்லுவீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க.
சத்தியமாக கிடையாது. வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆமாம், இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் காலகட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த படம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மன நிம்மதி கொடுக்குற படம். யூஸ்வலாக ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் தான் முடிச்சிருக்காரு. அசுரன் படம் மாதிரி, ரொம்ப அசுரன் படம் மாதிரியே அது ஒரு வன்முறையான படம். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இட்லி கடை மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. லவ் யூ. வணக்கம். லவ் யூ தோணுச்சுன்னா ஆல்வேஸ் யுவர் ஃபேன், எப்பயுமே லவ் யூ. வேறு லெவல் மூவினே. சிம்பிளான படம் தான், ஆனால் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. சூப்பர் படம் ப்ரோ. ஃபேமிலியாவாக கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்துருங்க. அண்ணன் ஹீரோ தான், ஆனால் இந்த படத்துக்கு இட்லி கடை தான் ஹீரோ. இந்த கடை தான் அவருக்கு, ரைட்டுங்களா? ஃபேமிலியோடு வாங்க. வடச்சென்னை அசுரன் இந்த மாதிரிலாம் பார்த்தா தனித்தனியாக ஒரு கேரக்டரு அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக எழுதியிருப்பாங்க நல்லா. அது மாதிரி இது ஒரு நல்ல படம். இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார்ல, மண்ணோட வாசனையும் முன்னோர்களோட மூச்சு காற்று தான் குலசாமின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. செம்ம படம், சூப்பராக இருக்குது. 2 பேர் ஹீரோனா. ஃபஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் மனுஷன் சரியான வேலை, சரியான ஒர்க் பண்ணியிருக்காப்புல. எப்படி இப்படிலாம் பண்ணுறாப்புலன்னு தெரியல. சரியான ஒர்க்கு, செம்ம பிஜிஎம், எல்லாமே தெறிக்க விட்டார் ஜிவி. ஒவ்வொரு சீனுக்கும் அப்படியே கண்ணு அப்படியே கலங்குது, அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ஆயிடுச்சு. இப்போது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை கண்டுக்காமல் வாழ்கிறாங்களே, அவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் அது. கண்டிப்பாக பார்த்தாகணும். ஒரு டச். சின்ன வயசுலேருந்து தனுஷ் ஃபேன் தான் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து எனக்கு எவர் இருந்தால் தனுஷ் ஃபேன் தான். அந்த அளவு படம் அழுதுதான் ப்ரோ. அந்த கேளுங்களேன், உட்காந்து அழுதுட்டு அந்த சீன், அந்த கண்ணை ஒரு நடக்கிறது, அந்த விதம், அவர் பாடியில் கொஞ்சம் சம்மந்தமே இல்லை ப்ரோ. அப்படி மனுஷன் அதெல்லாம் ப்ரோ, அதெல்லாம் அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் ப்ரோ நடந்து வரும்போது. அப்படி கொண்டு இருக்காரு ப்ரோ மனுஷன். அதெல்லாம் சரியான சீன் ப்ரோ. அந்த கண்டுக்குட்டியை பிடிச்சி அழுகிறது, ஒரு பின்னாடி ஒவ்வொரு சீனும் ப்ரோ. ஒரு கண்ணுக்குட்டி வந்து தனுஷ் இப்படி எந்திரிச்சு உட்காரும்போது கண்ணுக்குட்டி வந்து பக்கத்தில் நிற்கும். அப்படியே ஒரு நல்ல கனெக்ட் நமக்கு. அப்படியே அது கண்ணை பார்க்கும்போதே என்னடா அது இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அந்த மாதிரி தோணுது ப்ரோ. சரியான படம். சாவா பந்தே அடிக்கும் ப்ரோ. ப்ரோ அவர் வச்சுட்டார் ப்ரோ. இது என்னதுக்கப்புறம் இது அதுக்கு மேலே இருக்கு கொஞ்சம் சூப்பராக. எல்லா படத்துக்கும் கத்துவோண்ணா, கத்தி ரிவ்யூ சொல்லுவோண்ணா. கத்தாதீங்க, கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க, அன்பாக இருங்க. அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. ஆனால் அவங்க சொல்லி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. சொல்லிட்டாப்புல கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தலைவராக நினச்சிருந்தா நாங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம்ல. கூட பிறந்த பிறப்பு மாதிரிங்க. தனுஷ்னா கூட பிறந்த பிறப்பு. தலைவர்ன்றது வந்து இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தண்ணிக்கு தான் அவர் தலைவர். மற்ற நேரத்தில் உள்ளதான் இருக்காப்புல. எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த ருத்ராட்சத்தில் இருக்கார், இதில் இருக்கார். ஒவ்வொரு இதுலேயும் கோவப்படக்கூடாது. நான் எப்பயுமே பார்த்துருப்பீங்களா, பூச்சுங்கலாம் அமைதியாக அனுப்பி விட்ருக்காருங்க பிள்ளைய. ஒரு காலேஜுக்கு உள்ளே வந்துட்டு நான் 12 வருஷம் ஸ்கூல் படித்தேன், 2 வருஷம் பிஏ படித்தேன், 3 வருஷம் பிஏ படித்தேன், 2 வருஷம் எம்ஏ படித்தேன். மொத்தம் எத்தனை வருஷம்? 15 வருஷம். 15 வருஷமாக நான் ஆட்டமாக ஆடினதெல்லாம் வேணாண்டா, விடாண்டா இருக்கணும். இப்படி இருறா, உனக்கு சாமி கூட இருக்குது, எதுனாலும் அனுசரிச்சு போ, நல்லா வருவ. தட்டி கொடுத்து பாட்டெல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல. இல்லை, ரிப்பீட் லூப் மோடில் போட்ட அந்த சாங்கில் இருக்க லிரிக்ஸ்லாம் கேட்டு பாருங்களேன். எந்த பாட்டுமே ஒரு குறை இல்லாமல் ஒருத்தன் உடஞ்சி போய் உட்காந்துருக்கானா ஒன்றுமே இல்லை. ரசா எல்லாம் சரியாச்சு. ராசா, ஐயா, கண்ணா, ஒரு குழந்தைக்கு பாட சொல்லி சோறை ஊட்டுற மாதிரி, அம்மா சோறு ஊட்டுற மாதிரி ஒரு பாடத்தை ஊட்டி அனுப்பிச்சி விட்ருக்காரு. சூப்பராக இருக்கு. தலைவர் வந்து ஓ மை காட் சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியாக போய் பாருங்க. எப்படி சொல்றது, ஸோ இதை பார்த்துட்டே இருந்தேன். தேங்க்யூ. குடும்ப படம்னே, அப்பாவோட கைத்தொழில் விட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு படத்தை கொண்டு போகிறாங்க. அவ்வளோதானே, இதுக்கு மேலே பார்த்துட்டு போய் இட்லியை சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குது. உண்மையிலே ஒரு ஃபேமிலி பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதாவது முன்னோர்களை மதிக்கணும், பெற்றவங்களை மதிக்கணும், அவங்களுடைய இது எமோஷன் எல்லாத்தையும் மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக படம். டேரக்டர் தனுஷ் டேரக்டராக எதிர்பார்த்து வந்தேன், டிஸப்பாயிண்டே ஆகலை. செம்மையாக இருந்துச்சு. ஒரு சீனும் நிறையா சீன்ஸில் நான் எமோஷனாக ஆனேன். டேரக்டராக டிஸப்பாயிண்ட் ஆகலை. எனக்கு வந்துட்டு அவர் ஃபாரின்லேருந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து திருப்பி இங்கே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட அதை எடுத்து பண்ணுறது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். புதுசாக தனுஷ் வந்து யதார்த்தமாக அவ்வளோவா மாஸ் இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆக்ஷன் அந்த மாதிரி
மாதிரி ஆக்ஷன் இருக்குது. பட் இது ஒரு மாதிரி புதுசாக கொடுத்துருக்காரு நியூ. ப்ரோ இல்லை ப்ரோ, நாங்கள் இட்லி கடை நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இது இட்லி கடை கிடையாது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் ப்ரோ. இது இட்லி சாப்பிட வரலான்னு பார்த்தா ஃபுல் மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ். அது வெஜ் இல்லை, நான்வெஜ் மாதிரி ஒரு பிரியாணி மாதிரி தலைவன் செதற விட்டாப்புல. ஸ்க்ரீன் பிளேலாம் மியூசிக்கும் சரி, ஜிவிலாம் மிரட்டி விட்டாப்புல. காப்பராதா மதுரை காப்பராதா சாப்பிட விட்டாப்புல. ரசிகர் ஃபுல்லாத்தையுமே சாப்பிட விட்டாப்புல. எல்லாரும் வந்து இப்போ ஆக்ஷனு பயங்கரமாக சண்டை ஃபைட்டு அந்த இது நடக்குது. ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு சாதாரண மனுஷன் என்ன மாதிரி படம் எடுக்க முடியும், அதை எப்படி நடிக்க முடியுன்றதை காமிச்சிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓவரால் ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். பயங்கர நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஆடியோ லான்ச்சில் வந்து தலைவர் சொன்னாப்புல ஃபேமிலி வந்து பார்க்கணும்னு. அதாவது அப்பா அம்மா இழந்தவங்க வந்து இந்த படத்தை ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக அப்பா இறந்தவங்க அம்மா இறந்தவங்க வந்து படத்தை பார்த்தா ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை பக்கா கல்லா கட்டிடும். இட்லி கடை கல்லா கட்டுது. கட்டிருச்சு. என்ன கட்டுறது? கட்டிருச்சு. இந்த படம் எங்களுக்கு தரமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெரிய விருந்து மாதிரி இருக்குது. மதுரைக்கே விருந்து இதுதான். ரஜினி டைலாக் தான். வாழ்த்துக்கள். வெளிநாட்டிலேருந்து போயிட்டு வந்த ஒரு வாழ்க்கை பிடிக்கும். அதை வேற மாதிரி காமிச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்னார். அதாவது பெற்றவங்களுக்கு உபத்திரமாக இருக்கணும். அதை அப்படியே வெளிப்படையாக சொல்கிறார். ஃபேன்ஸுக்கும் சரி பொதுமக்களுக்கு எல்லாத்தையுமே சூப்பர் கருத்து வேற மாதிரி வச்சிருக்காப்புல. நெகட்டிவ் கொடுக்குறாங்களே அதை பார்த்து தயவுசெய்து வராங்க. சிங்கிளாக வாங்க, உங்களுக்கு புதிய கதை புரியும். வேற லெவலில் வரப்போறாரு. பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. பெரிய அசுர எல்லாத்தையுமே சேர்த்து கருணை எல்லாம் ஒரு எப்படி சொன்னா ஒரு 2ஆம் டைரக்டர் நிரூபிச்சிட்டாரு. அடுத்தடுக்கிற படம் ஃபுல்லாமே கொடூரமா ஓட போது செதறி பழக்க போகுது. மதுரையே வந்தாச்சுங்களே செலிப்ரேஷன் பண்ணி அமுச்சு விடுவோம். அருண் விஜய்ட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சோம். தலைவனை வந்து ஆடுகளத்துக்கு அப்புறம் வந்து மதுரையில் வந்து ஒரு ஷோ வந்து எங்களோட பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு குடிப்பணம் கிடைக்கல. தலைவர் என்னைக்கா இருந்தாலும் மதுரைக்கு வந்தாலே ஒரு திருவிழா தான். அழகர் வராரோ இல்லையோ, தலைவன் வந்தாலே அழகர் வந்த மாதிரி தான். எங்களுக்கு அழகரே தேவையில்லை, தலைவர் தான். நாங்கள் எல்லாருமே மதுரை மாவட்ட தனுஷ் ரசிகர்கள், தனுஷ் தம்பிகள், தனுஷ் உயிர்கள், தனுஷ் ரத்தங்கள். எல்லாருமே ஒன்று தான். நாங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். படம் வந்துட்டு நாங்கள் ரசிகர்கள் சொல்கிறது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அவர் நடித்தாலும் நல்லா இருக்குன்றுவோம். இது வந்து அவருடைய 4வது டைரக்ஷன் படம். எங்களுடைய DD4 தனுஷ் டைரக்ஷனல் 4. ஓகேங்களா? உங்களுக்கு 4 படத்தை நான் சொல்ல விளக்க தேவையில்ல, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய தலைவர் தனுஷ் என்ற ஒரு 3 எழுத்து மந்திரத்துக்காக சேர்ந்த கூட்டம் தான் இந்த எல்லா கூட்டமும். எதிர்பார்த்தது கம்மி, கிடைச்சது அதிகம். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, அவர் ஒரு தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் தங்க கடத்தல், நகை கடத்தல், வாட்சு கடத்தல், அப்படி இப்படின்னு கடத்தல் ஒரு எந்த படத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, எதையும் நான் குறை சொல்லவும் இல்லை. எப்படி படம் சினிமாவில் எடுக்கிறாங்க, எங்கள் தலைவர் அதெல்லாம் தாண்டி புதஞ்சு போகிற இடத்துல இருக்கிறத அப்படியே கையில் அப்படி தூக்கி அப்படியே நான் மேலே கொண்டு வரேன்னு ஒரு ஆள் மட்டும்தான் தனி சினிமாவில் போராடுற ஒரு ஆள் தனுஷ் ஒரு ஆள் தான். அது நாங்கள் சொல்ல தேவையில்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். ஏன்னா அவர் இருக்க அழகுக்கு அவர் ஹாலிவுட் போனவர். அவரெல்லாம் பட்டையை அடித்து துண்டை போட்டு இந்த மாதிரி துண்டை போட்டு நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன தப்பாக சொல்லலை. அவருடைய இது டைரக்ஷனல். அவர் கேமராவுக்கு முன்னாடி நடிக்க பிடிக்குமா, கேமராவுக்கு பின்னாடி இருந்து டைரக்ஷன் பண்ண பிடிக்குமா கேட்டால், பின்னாடி இருந்து தான் டைரக்ஷன் பண்ண பிடிக்கும். என் ரசிகர்களுக்காக நான் கேமரா முன்னாடி இருக்கேன்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் வந்து இப்படி துண்டை போட்டு நடிக்கணும் அவசியமே கிடையாது. அவர் ஒரு எல்லையை தொட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஜில் சார் இவ்வளோ உயரத்தை தொட்ட பிறகு நீங்கள் இப்படி இருக்கீங்களே சார்னு கேட்குறாங்க. அப்போ கூட உங்கள் பயோபிக்கை பண்ணோம்னா எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சாதிக்கவே இல்லை, நான் சாதிச்சா அப்புறம் அந்த பயோபிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது அவரை நாங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டதுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்குது, தப்பாக சொல்லலை. இன்னொன்று என்னென்னா, அந்த மண்ணுக்குள்ளே அழிகிற நம்ம பழைய காலத்து சமுதாயத்தை தோண்டி முனையில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உருவி கையால் பிடிச்சி வேறாக உருவி இன்றைக்கி திரையரங்குக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. எல்லாரும்
ஏங்க தப்பாக சொல்லலைங்க, எதுவுமே நீங்கள் உங்களோட எதுவுமே வளன்னு பேசலாம். ஒரே வார்த்தைங்க, நடிகர் வளர்ந்துட்டார், அவர் இவ்வளோ பேசணும் அவசியம் இல்லை. உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெரிய மாஸ் ஹீரோலாம் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நம்ம தாத்தா பாட்டி, நம்ம பாட்டையும் பூட்டேன், அவங்களாம் நம்ம வளர்ந்து வந்ததை நம்ம அப்பா அப்பாட்ட கேளுங்க, நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கடைசி வர நம்மளுடைய குலதெய்வம், நம்ம பாரம்பரியத்தை, பாட்டையும் பூட்டையும் என்ன கற்றுக்கிட்டாங்க, இதை வந்து சொல்கிற படம் தான் இந்த இட்லி கடை. இந்த இட்லி வந்து சூடாக இருக்குது, சாப்பிட அருமையாக இருக்கும், வந்து சாப்பிடுங்க. தனுஷ் ரசிகராக சொல்லலை, படம் பார்த்த பெருமையில் சொல்கிறேன், சூப்பர் படம். நான் தனுஷ் ரசிகரை தாண்டி படம் பார்த்த ரசிகனாக சொல்கிறேன், அருமையான படம், வந்து பாருங்கள். சட்னி, தமிழ்நாட்டோட சாம்பார், தமிழ்நாட்டோட பாரம்பரிய சாம்பார் சேர்த்து வச்ச ஒரு மில், என்ன சொல்றது, மீல்ஸாவே இருக்கிறத விட வேற லெவலில் இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. உண்மையிலே தனுஷ் சார் வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஆட விடுவார் பசங்களை, ஃபேன்ஸை பூரா ஆடணும். ஆனால் இந்த படத்தில் ஆடவே விடலை, எல்லா பேர்த்தையும் உட்கார வச்சுட்டாரு. உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் படம் வந்து தரமாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி படம் தான், எந்த குறைச்சலும் கிடையாது படத்தில். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், மக்களுக்கு கொஞ்சம் நல்லா போட்டு விடுங்க. அந்த குலதெய்வம் தான் நம்மளை எல்லாமே பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அந்த முன்னோர்கள், அதாவது குலதெய்வம்னா தெய்வம் பாதுகாக்கலாம். நமக்கு முன்னோராக இருந்தாங்க, தாத்தா பாட்டி, அதுக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளை என்றைக்கும் பாதுகாத்துட்டே நம்ம கூட தான் இருப்பாங்கிறது தான் கதை, வேறு ஒன்று. அவர் ஊர் படம் தானே, படமே அவருடைய, அதாவது அவர் என்ன இன்சிடென்ட் அனுபவிச்சாரோ அதை அப்படியே ட்ரூவாக எடுத்துருக்காரு. ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு சாங்கே போதும், ஒரு சாங்கில் அலற விட்டுருவா, என்ஜாமி சாங்கே அலற விட்டு. ஆமாம், அது நம்ம தேட்டர், நம்மளுடைய நண்பருங்கிறனால தேட்டர் ஓனர், அவர் ரிப்பீட்டாக 3 தடவை போட்டார், மாதம் பேராக திருப்பி செகண்ட் டைம் போட்டிருக்காரு. எல்லாமே எங்களுக்கு சந்தோஷங்க. முதல்ல தேட்டர் ஓனருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தேட்டரில் உள்ள அத்தனை பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நிறையா நன்றி. பழனி ஆறுமுக தேட்டருடைய முக்கியமான நிறுவனர். எங்களுடைய இந்த இட்லி கடை படத்துக்கு இவருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ நல்லபடியாக படம் பார்த்துருக்க முடியாது. மதுரையில் நாங்கள் எல்லா தேட்டர்லையுமே நாங்கள் படம் பார்த்துருக்கோம். முதல்ல இட்லி கடைக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த பழனி ஆறுமுக தேட்டருக்கு வந்திருக்கோம். இனிமேல் தனுஷ் படம் ரிலீஸ் ஆனால் பழனி ஆறுமுகாவில் தான் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுற அளவுக்கு அண்ணன் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிக்காரு. எங்களுக்காக சரி ஒரு 3 மணி நேரம் படம் முடிஞ்சாலும் இவங்க கிளம்பிடக்கூடாது, இவங்களை இன்னும் நம்ம வைப் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நாங்கள் இது வரைக்கும் நான் 17 வருஷமா தனுஷ் மன்றத்தில் இருக்கேன். இன்னும்மா நீ எந்த தேட்டர் ஓனருமே எங்களுக்கு செப்பரேட்டாக எங்களுக்கு ஒன்றுமா ஒரு பண்ண சொன்னா கூட பண்ண மாட்டாங்க. அண்ணே டேய் தம்பி இன்னொரு தடவை போடுறேன்டா, என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டார். பாட்டு முடிய 3 தடவை போட்டார். சரி போட்டார், முடிஞ்சு அண்ணன் பரவாயில்ல ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் கிளம்புன பிறகுமே கிளம்ப வேணாம்னு சொல்லுவோம், ஒரு தடவை இன்னொரு பாட்டு போகிறேன், என்ஜாய் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி சொன்னது அண்ணனுக்கு பொன்னாடை பொருத்தி வர வைக்கணும்னு ஆசை. இப்படிப்பட்ட அண்ணன் இப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்த படத்துக்கு நாங்கள் இவரை ரொம்ப பெரிய மரியாதை கொடுப்போம். ரொம்ப நன்றி கார்த்திகேயன், ரொம்ப நன்றி. அடுத்தது பழைய ரொம்ப நன்றி.